ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா என்னென்னா டீனேஜ் மிஷினரி. இந்த மான்வா என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த மான்வா சஸ்பென்ஸுக்கும் ஆக்ஷனுக்கும் பஞ்சமே இருக்காது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே பிணைய கைதிகளாக 2 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் மேஜர், இன்னொருத்தர் ப்ரொஃபஸர். அதில் மேஜர் சொல்கிறாரு, சாரி ப்ரொஃபஸர், என்னால் உங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போக முடியல. அதுக்கு ப்ரொஃபஸர், பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன காப்பாற்ற வர போய் தான் நீங்களும் உங்களோட டீமும் என்னால் தானே மாட்டிக்கிட்டீங்க. அதை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இந்த பிளானை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும்? இது சாதாரண ரெஸ்கியூ மிஷின் தானே. இங்கே உள்ளவங்க பார்க்க நார்மலாக இருந்தாலும் ஹைலி ட்ரெயின்டு சோல்ஜர்ஸால் இருக்காங்க. இதை பற்றி யாருமே எங்களுக்கு சொல்லலையே. ஒரு வேளை நாங்கள் காப்பாற்ற வர போகிறோன்னு தெரிஞ்சு தான் எல்லா டீட்டெயிலையும் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் எங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ட்ராப்புன்னு தெரியாமல் நாங்கள் அதில் விழுந்துட்டோம். சே, இப்படி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்ருக்க டக்குன்னு டோரை திறந்து ஒருத்தன் ஒரு ஆழத்துக்கு உள்ளே போடுறான். அதை பார்த்துட்டு மேஜர், ஜென்ரல் கிம் நீங்களா ஏன்னு பார்த்துட்டு டென்ஷனாக, ஹேய், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் ஜென்ரல் மேலேயே நீ கை வச்சுருப்ப. அப்படியா, அந்த ஓ மேலே கைக்கேன் தலையிலே ஒரு நங்குன்னு ஒரு அடியை விட்ட மேஜரை படுக்கப்பட்டுறாங்க. மேஜர் கேங், ஆர் யூ ஓகே? நான் நல்லா இருக்கேன். நம்ம டீமுக்கு என்னாச்சு ஜென்ரல்? பேசிகிட்டு இருக்கும்போது கதவை திறக்காமல் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அதே ஆள் தான் திரும்ப வந்திருக்கான். திரும்ப அடிக்க போகிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு, இப்போ இவன் இதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஜென்ரல் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொத்துன்னு கீழே விழுறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து வந்தவன் அவன் முதுகலையே குத்திட்டு இருக்கான். இப்போ வந்தவனும், மேஜர் கேங்குங்கிறது நீ தானா அப்படின்னு கேட்கான். ஆமாம், அது நான் தான். முதல்ல நீ யார் அப்படின்னு கேட்க, உங்களை பாதுகாப்பாக கூட்டு போகணுன்னா ஒழுங்காக என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து எல்லோரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் பின்னாடியே போய்ட்டு இருந்தாங்க. போகிற வழியில் நிறைய பேர் செத்து கிடக்கிறத பார்த்தாங்க. யார் ஏதாவது செஞ்சா அப்படின்னு கேட்க, நான் தான் செஞ்சேன் அவன் சொல்ல. எத்தனை பேரோட நீ வந்த அப்படின்னு கேட்க, நான் ஒத்தால தான் வந்தேன்னு சொல்ல. அந்த நேரத்தில் அங்கே ஒரு சோல்ஜர் ஒருத்தன் வர, இவங்கள பார்த்த உடனே சிக்னல் கொடுங்க. அவங்கெல்லாம் தப்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சிக்னல் கொடுக்க. அவன் ரியாக்ட் பண்ணால் கூட டைம் கொடுக்காம குயிக்காக அவன் பக்கத்தில் போய் அவன் கையை தட்டி விட்டு கழுத்துலேயே ஒரு அடி சோழி முடிச்சு. அவன் கூட இருந்தவன் இதை பார்த்துட்டு டக்குன்னு அவன் கண்ணை லோட் பண்ணுறதுக்குள்ளேயும் கத்தி எடுத்து கரெக்டாக அவன் மேலே வீசின கத்தி கரெக்டாக அவன் நெஞ்சிலேயே சொருக அந்த இடத்துல அவன் சோழி முடிஞ்சிச்சு. அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு மாசாக நிற்க, சீக்கிரம் இவங்கள்ட்ட இருக்க கன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நம்ம குயிக்காக இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். தேவையில்லாமல் புல்லட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காதீங்க, தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக போவோம், முடியலைன்னா மொத்த பேரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். சரி, அப்படியே செய்வோம். நெக்ஸ்ட்டு சீனில் வர எல்லாருக்கும் குண்டு மழை தான். ஆரம்பிச்சு இல்லாமல் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஆப்போட்டில் இருக்கவங்களுக்கு ரியாக்ட் பண்ணால் கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு வேகமாக குயிக்காக எல்லோரும் போட்டு தள்ளிட்டு முன்னேறி போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில், அங்கே பார், கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க, நம்ம பார்த்து தான் போகணும், நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு வேகமாக முன்னாடி போய் அதுக்கு பேரலாக இங்கேயெல்லாம் அட்வான்ஸ்லாம் தருவாங்களா? அட்வான்ஸா? முதல்ல சம்பளம் தராங்களான்னு பாடுறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, வேகமாக ஓடி வந்து ஒரு ட்ரிப்டை போட்டு ஏம் பண்ணி அவனுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் கன்னை எடுத்து டம்முன்னு சுட்டு மொத்த பேருக்கு போட்டு தள்ளிடுறான். அதே ஸ்பீடில் கன்னை ரீரோல் பண்ணிட்டு முன்னேறி வேகமாக போயிட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மேஜர், இவன் சத்தியமாக சோல்ஜராக இருக்க வாய்ப்பே இல்லை, இவன் மிஷினரியாக இருக்குன்னு தான் நினைக்கேன், மனுஷன் மாதிரி தெரியலையே, ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, ஒரு வழியாக எல்லோரும் எக்ஸிட் நோக்கி வந்து நிற்க, யாராக வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க, கை காமிச்சிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்க, பின்னாடி பார்த்தா ப்ரொஃபஸரும் ஜென்ரலும் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு மேஜர், இவங்களை போய் நான் மறந்தேன், இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்னு யோசிச்சுட்ருக்க, யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு மேஜர் யோசிக்க, முதல்ல மேஜர் இவங்கள்ட்ட மாட்டும்போது பல குழப்பத்தோடு இருந்தார். எப்படி மாட்டணும், என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தார். அந்த குழப்பத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி, இவன் யார், இவன் எங்கேருந்து வந்தான், எப்படி இத்தனை பேரை போட்டுத்தல்னா, இந்த மாதிரின குழப்பம் தான் அவர் மாட்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு ஒரு புதர்காடு வழியாக எல்லோரும் வெளியே வராங்க. வந்து பார்த்தா அவங்க டீம்மேட் எல்லோரும் அவங்க கண்ணு முன்னாடி நிற்காங்க. எல்லோரும் வந்துட்டிங்களா, முதல்ல நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்க, அவன் தான் எங்களை காப்பாற்றினா அப்படின்னு கை காட்ட, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்ல, நன்றியெல்லாம் தேவையில்லை, எனக்கான கமிஷன் எனக்கு வந்துடும், அதுக்காக எல்லாம் செஞ்சேன். அப்போது நான் நினச்சது சரிதான், இவன் ஒரு மிஷினரி, இதை நீ உன் கடமைக்காக செஞ்சிருந்தாலும் ரொம்ப நன்றிப்பா எங்கள் உப்சரை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்ல, அவனும் பார்க்க தூரத்தில் இருந்து ஆப்பனா டீம் ஃபயர் பண்ண டம்முன்னு சத்தத்தை கட்டும் 2 பேரும் ஆச்சரியப்பட்டு நிற்க, எல்லோரும் குனிங்க அப்படின்னு சொல்ல, அவங்க கரெக்டாக நின்று இடத்துல தான் அட்டாக்கே விழுந்துருக்கு. அவங்கள அட்டாக் பண்ண யூஸ் பண்ண வெப்பன் தான், இது பேர் மோட்டர் கன்னு நினைக்கேன். இந்த கன்னை 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது தான் அட்டாக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் அவர் பக்கத்துலேயே விழுந்ததுனால அவருக்கு ஒரு காது கேட்கலை. அப்புறம் ஒரு டீமுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஒரு டீமுக்கு ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் சேஃபாக எல்லோரும் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க.
கொஞ்சம் சுதாரிச்சுட்டு யார் தான் அட்டாக் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்தா எவரிபடி கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க திரும்ப அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைடு இருக்கவன் பொட்டு பொட்டுன்னு சாக இது யாரா செஞ்சான்னு மேஜர் பார்த்தா இப்போ தான் அவன் காப்பாற்றின மூஞ்சி முழுசாக பார்க்கான். ஒரு சின்ன பையலா என்ன காப்பாற்றினது? இவன் வயசு 20க்கு கம்மியாக தானே இருக்கும். இவனா என்ன காப்பாற்றினா? இத்தனை பேர் இவனா போட்டு தரணும் அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்க்க காப்பாற்றினதுலேருந்து அத்தனை பேர் கதையும் முடிஞ்சிச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு 6 மாதம் ஆகுது. இங்கே கொரியாவில் உள்ள ஒரு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவன் ஒழுங்காக அவன் கிளாஸ் ரூமுக்கு போயிருப்பான்னு நினைக்கேன். அதே நேரத்தில் இன்னொரு பிள்ளை கிளாஸ்க்குள்ளே வந்து அடியே விஷயம் தெரியுமா சொன்னா தானே அடி தெரியும். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காண்டி. அவன் பார்க்க ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்காண்டி. அவனை பார்க்கும்போது என் ஹார்ட் லப்பு டப்புன்னு துடிக்குது. ஏய் முதல்ல கிளாஸை சொல்லு. அவன் 3rd இயர். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் 3rd இயரா? மேபி அது எங்கள் அண்ணனாக இருக்கலாம். இப்படி நினச்சிக்கிட்டு மை பிரதர்னு நோட்டில் எழுதியிருக்கா. நெக்ஸ்ட்டு சீனில் என்னுடைய பேரண்ட்ஸும் என் பிரதரும் ஒரு பிளேன் கிராஷில் இறந்துட்டாங்க தான் நான் நம்பிட்டு இருந்தேன். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல என் பிரதர் உயிரோடு இருக்கான்னு, 10 வருஷம் கழித்து திரும்ப வருவானு. நெக்ஸ்ட்டு சீனில் பெரியவர் அவனை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆனந்த கண்ணியில் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்திருப்பார். இந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹீரோக்கு 9 வயசு. அந்த நிலைமையில் தன்னுடைய பேரண்ட்ஸ் இழந்தும் வேறொரு நாட்டில் அகதி மாதிரி வாழ்ந்தும் கஷ்டப்பட்டு திரும்ப நம்ம ஊருக்கே வந்து நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானே நினச்சி வருத்தப்பட்டு அழுதுருப்பார். ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ அவன் தங்கச்சியை பார்க்கான். இவ தான் என் தங்கச்சியா? இவன் தான் என் அண்ணனா? ஹீரோ அவளை பார்த்து ஓ உன் பேர் டேயான் தானே அப்படின்னு சொல்ல, என்னடி டேயான் கனவுலகத்துலையா இருக்க? என்னடி பகல் கனவா? எத்தனை வாட்டிமா உன் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கணும்? ஓ சாரிங்க, இப்போ ஜிம் கிளாஸ் வரப்போகுது. நீ உன் ஜிம் யூனிஃபார்ம் கொண்டு வந்துருக்கில்ல, மறந்து வீட்டில் ஒன்று வச்சுட்டு வரலையே. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துரு. ஆனால் என்கிட்ட ஒரு செட்டு தான் இருக்குது. அதை உங்கள்கிட்ட கொடுத்தா என்கிட்ட வேறு எதுவும் இருக்காது. அப்போது நான் என்ன செய்ய? இப்போ நீ என்ன சொன்ன சொல்லிவிட்டு தலையிலே ஒரு அடியை போட்டு அதெல்லாம் ஓம் பிரச்சனை, அதை பற்றி நான் கேட்கல, எனக்கு வேணும்னா வேணும், புரியுதா? இது எல்லாத்தையும் பார்த்தவங்க கிளாஸ்மேட்டும் பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்துகிட்ருக்காங்க. புள்ள மூஞ்சே மாறிட்டு. நெக்ஸ்ட்டு சீனில் 3rd இயர் கிளாஸை காட்டுறாங்க. அந்த கிளாஸில் நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவன் தான் நம்ம கிளாஸுக்கு வந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். இவனுக்கு நம்ம ஊரை பற்றி தெரியாது. அதனால் எதாவது ஹெல்ப்புன்னு கேட்டால் அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு டீச்சர் சொல்ல, இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கேர்ள்ஸ்லாம் அவனை பார்த்து ப்ளஷ்ஷாக பின்னாடி இருந்து ஒருத்தன் ஊரில் வேறு ஸ்கூலாக இல்லை, இங்கே தான் வந்து சேரணுமா? ஆளும் மூஞ்சும் வேற ஒன்றும் இல்லை, அழகாக இருக்கான்ல, அதான் அந்த வைத்தியத்தில் பேசுகிறான். தம்பி உனக்கான சீட்டு அந்த கடைசியில் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துக்கண்ணே. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு போக பின்னாடி இருந்து ஜேயாங்னு கூப்பிட எனக்கு புரிஞ்சிருச்சு பலியாடு சிக்கிருச்சுன்னு நினச்சிட்டு ஹீரோ கரெக்டாக வரும்போது அவன் காலை குறுக்க விட அதை பார்த்ததும் நம்மால் டக்குன்னு நின்றுட்டான். சே இவன் எப்போ பார்த்தான் தெரியல, இவன் கவனிக்காத நிறுத்தான் நான் காலை விட்டேன், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது. சரி இருக்கட்டும், இன்னொரு முறை மாட்டாமலே போயிடுவான். இப்போது ஹீரோ பாஸ்ட்டில் அவர் கர்னல் அவர்கிட்ட சொன்னதை காட்டுறாங்க. தம்பி இப்போ நீ கொரியா போகிற, பார்த்து சூதனமாக இரு, எந்த சண்டைக்கும் போகாத அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் தெரியும், சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல்ல, அதுவே சந்தோஷம். எங்க அதை திரும்ப சொல்லு. வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, அதே சமயத்தில் சண்டை போகிறதுன்னு வந்தால் வந்த சண்டையை விடக்கூடாது. அதை சொன்னது மேஜர் மூஞ்சே மாறிடுச்சு. மேஜர் கேங் பேட்டில் ஃபீல்டில் கடந்த 10 வருஷமாக இருந்தவன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் வேறு. அந்த எல்லா வெங்காயம் எங்களுக்கும் தெரியும். நீ அடித்து எவனா செத்துக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, நீ யார், எங்கே இருந்த, என்ன பண்ணியிருந்தேன்னு விசாரிப்பாங்க. அதுலேயே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அது போகாதுன்னு கூட இருக்கவங்களையும் சேர்த்து தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், புரியுதா? ஓ இந்த மாதிரி கேனப்பேர் தான் என் வாழ்க்கையில் குறுக்க வருவாங்களா? இதுக்காக தான் தலைவன் அப்போயே சொல்லியிருக்கானா? சரி அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க. டீச்சர் அவனை பார்த்து தம்பி என்னப்பா நின்றுக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சிரிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் பிளேஸில் உட்கார போகிறான். டீச்சர் ஹீரோ பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து தம்பி யோச்சான், அந்த புது ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால் அடுத்தடுத்து வர கிளாஸுக்கும் ஸ்டடீஸுக்கும் கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணானே, அதுக்கு யூச்சானும் சரி மிஸ் அப்படின்னு சொல்ல, ஏ ஹாய் மை நேம் இஸ் யூச்சான் பார்க்குன்னு சொல்ல, ஹாய் மை நேம் இஸ் இயோஜின் நீ ஹீரோ சொல்ல. அப்புறம் யோச்சான் அந்த சைடாக்கில் பார்த்துட்டு யோச்சான் ஹீரோவை பார்த்து, இப்போ அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ நடந்து வரும்போது காடை ஊடைக்குள்ள விட்டான்ல ஒருத்தன், அந்த பறக்கவட்டி பேர் தான் ஜெயோன்லி. அவன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பற்றில்ல, அந்த பரதேசி பேர் ஹேயோக்ஜின். இந்த 2 பரதேசியில் இருந்து நீ கொஞ்சம் கவனமாக இருண்ணே. ஓ அப்படியா, சரி தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ தூரம் எனக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக சொன்னதுக்கு. அப்படியா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ மேக்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு வா, அதனால் நீ மேக்ஸ் புக் எடுத்து மேலே வைக்கிறியா? வாத்தியார் வந்துட்டுருக்காரு. வாத்தியார் நேராக கிளாஸுக்குள்ளே வந்துட்டு, ஸ்டூடெண்ட்ஸ்
புக் நம்பர் 47 ஓப்பன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வாத்தியார் போர்டில் கணக்கில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. வாத்தியார் போர்டில் கையை வச்சதும் ஒருத்தன் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டான். ஓப்பனிங்கே நல்லா சாகணும்டா. ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு நார்மலான கிளாஸ் அட்டன் பண்ணுறான். சுற்றி இருக்கவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கான். யோசிச்சான், நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். முன்னாடி இருக்கவன் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னன்னா, மச்சான் அந்த புதுப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னா அந்த லிங்க் எனக்கு அடி போடு. சைடு பார்த்தா பிடி பீரியட் போல் இருக்குது. பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கான். பாஸ்ட்டில் கொடூரமாக ட்ரைனிங் எடுக்கிறதான் காட்டுறாங்க. ஒவ்வொரு பேட்டில் ஃபீல்ட்லேயும் வால்வா சாவான்னு சண்டை போட்டுருக்கணும். காடு மழை வராமல் கன்னை தூக்கிட்டு பேட்டில் ஃபீல்டுக்கு போயிடணும். பேட்டில் ஃபீல்டில் சண்டை ஓடணுன்னா கொடூரமாக ட்ரைனிங் எடுக்கணும். என்ன சுச்சுவேஷன்லேயும் டார்கெட் எவ்வளோ தூரம் இருந்தாலும் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கணும். அந்த மை லைஃப்பில் வாழ்ந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தால் இது சொர்க்கமுடா அப்படின்னு நினைக்கான். அப்படியே சாயந்தரம் ஆகிடுது. ஸ்கூலும் முடிஞ்சிடுது. நம்ம டேயான் ஸ்கூல் முடிஞ்சு வரதை காட்டுறாங்க. எதிரில் இருக்க ஆளை பார்த்து பொண்ணுங்கள்லாம் ப்ளஷ் ஆகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ என்னவோ தங்கச்சிக்காக தான் நிற்கான். ஆனால் பார்க்குறவங்களுக்கு சைட் அடிக்க நிற்க மாதிரி தோணும். டேயான் ஹீரோவை பார்த்து கேட்கா, நீ இவ்வளோ நேரம் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ வெளியே எங்கேயும் போகணுன்னு வேறு எதுவும் பிளான்ஸ் வச்சுருக்கியான்னு கேட்கான். அதுக்கு அவ சின்ன பிள்ளை மாதிரி இல்லைன்னு சொல்ல, அப்போ சரி வாமா நம்ம ஒன்றா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு சீனில் 10 வருஷம் கழித்து இப்போ தான் 2 பேரும் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அதனால் என்ன பேசுன்னு தெரியாமல் திருதரு முழிச்சுட்டு நிற்காங்க. ஹீரோ டேயான் கிட்ட, இது கொஞ்சம் ஆக்வர்டாக தானே இருக்குது. அதுக்கு நம்ம டேயான், இல்லை இது ஒன்றும் ஆக்வர்டாக இல்லை. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு கூட தான் ஒரு வியர்டான ஃபீலிங்காக இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது கூட எனக்கு 9 வயசு. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உன் கூடயும் கிராண்ட்பா கூடயும் இருந்த மெமரிஸை நான் இழந்துட்டேன். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இந்த ஹோட்டலை தாண்டி போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு சீனில் வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸ்டார்டிங்கில் டேயானை காட்டும்போது ஜிம் யூனிஃபார்மை அடித்து வாங்குவாள் ஒருத்தி. அவள் பேர் தான் ஹூஜின். அவள் கூட இருந்துக்கிட்டு ஜாலரா தட்டிக்கிட்டு இருப்பா. இவன் நம்ம டேயானை பார்த்து, என்னம்மா டேயான் எங்கே போயிட்டுருக்க, வீட்டுக்கா அப்படின்னு கேட்க, பிள்ளைக்கு மூச்சே இல்லை. என் அண்ணன் கூட இருக்கும்போது இந்த நேரத்தில் தான் இவன் மூஞ்சில நான் விழிக்கணுமா? அந்த ஜாலரா பக்கத்தில் இருக்கவன்கிட்ட கேட்கா, யாருவே இவளா? நம்ம ஹூஜின் போர் அடிக்கும் போது ஒருத்தையை போட்டு அடிச்சிட்டு இருப்பாள்ல, அது வேற யாரும் இல்லை, இவ தான். என்னம்மா டேயான் உன் பாய் ஃப்ரெண்டோட ஒன்றா உங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம டேயான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இவர் என் அண்ணன். அதுக்காக உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிற விஷயங்கள்ட்ட சொல்லவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்ல, ஹீரோ நம்ம டேயான் கிட்ட, யாருமா உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ, என்னது நீயும் நானும் ஃப்ரெண்டா? உன் கூட யாரா ஃப்ரெண்டாக இருப்பாங்களா அப்படி சொல்லி அவளை அசிங்கப்படுத்த, அதுக்கு நம்ம டேயான் இவங்க கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்பா. நம்ம ஹீரோ சும்மா தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்கள ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்து, என்னடா முறைக்கிற அப்படின்னு கேட்கான். உங்களுக்கெல்லாம் அவங்க எட்டாயதுன்னு சொன்னா தாண்டா உங்களுக்கு புத்தி வரும். நான் உன்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே என்னடா பார்வை வேண்டி கிடக்கு, என்னடா உன் தங்கச்சி முன்னாடி சீனா போறிய பெரிய இவன்னு. நம்ம ஹீரோ என்ன நினைக்கான்னா, இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறதுனால ஈஸியாக ஒரே அடியில் இவன் நாக் அவுட் பண்ணிடலாம். இவன்கிட்ட நிறைய ஓப்பனிங் இருக்குது. வைட்டல் பாயிண்ட்ஸும் சரி இவன் கார்டையும் சரி இறக்குறதுனால ஈஸியாக அவனை அடித்து விட்டு போயிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் மேஜர் சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது, அனாவசியமாக சண்டையை போடுறாதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லைங்க நான் அந்த பக்கம் அப்படி நடந்து போகலான்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என்ன கேட்டுட்ருக்கேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு அடிக்க போக, அதுக்கு நம்ம டேயான், மன்னிச்சிருங்க எங்கள் அண்ணன் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் தான் படிச்சிருந்துருக்கான். அவனுக்கு கொரியன் லைஃப் ஸ்டைலை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால எனக்காக அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன், வெளிநாட்டில் படிக்கும்போது வெளிநாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், இங்கே படிக்கும்போது எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேனத்தனமாக பதில் சொல்ல, நம்ம ஒரு அடி முட்டாள்கிட்ட சிக்கிட்டோமே, இப்போ என்ன செய்யன்னு தங்கச்சியை பார்க்க, நம்ம அண்ணனுக்கு என்ன போகுதுன்னு நினச்சி டேயான் பயத்தில் நடிக்கிட்டு இருப்பா. டேயான் பயந்துருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அவன் மணிக்கட்டிலே ஒரு அடியை போட, ஐயோ என் கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையிலேருந்து கை எடுத்திருப்பான். ஹீரோ அவன் போட்டிருந்த பேக்கை கழட்டி போட்டுட்டு டேயான் பக்கத்தில் போய் அவன் கோட்டை கழட்டி, ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கோட்டை கழட்டி அவள் ஃபேஸை கவர் பண்ணிடுவான். அப்போ அந்த லூசுப்பை யாரை எதுக்குறோன்னு தெரியாமல் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான். வந்த வேகத்தில் மூஞ்சிலே ஒரு குத்து வாங்கின அடியில் பறந்து போய் கடைக்குள்ளேயே விழுந்துருப்பான். இதை பார்த்து அவங்க கூட இருக்கவங்களே மிரண்டு போயிருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே, சாரி மேஜர், உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியல. நெக்ஸ்ட் சீனில் பேரலாக இன்னொரு இடத்த காட்டுறாங்க. ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கிரவுண்டாக காட்டுறாங்க. அந்த ட்ரைனிங் ஒழுங்காக நடக்குதான்னு மேஜர் பார்த்துட்டு இருக்காப்புல.
அப்போ அவருக்கு பின்னாடி வந்த இன்னொரு சோல்ஜர், மேஜர், நீங்கள் இன்னுமா ஈஜனை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி தானே அவனுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு. அதுக்கு மேஜர் ஆமான்னு சொல்ல, சார் அவன் சின்ன வயசுலேயே இங்கே ட்ரைனிங் எடுத்தவன். இந்த மாதிரி இடத்துல நார்மல் மக்களாலே ட்ரைனிங் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வயசுலேயே அவன் ட்ரைனிங் எடுத்து சக்ஸஸ் ஆகி வர போயிருக்கான். நீங்கள் கூட அவனுக்கு அங்கே எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் அவனை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம சொன்ன விஷயத்த அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். அதை நினச்சி மேஜர் பெருமையாக சந்தோஷப்பட, நெக்ஸ்ட்டு சீனில் அடி வாங்கினவன் கண்ணனில் சூரிக்கு மயக்கம் போட்ட நிலைமையில் கிடப்பான். நம்ம ஹீரோ சைடாக்கில் திரும்பி அங்கே இருந்த இன்னொருத்தனை பார்த்து அவன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வேகமாக போய் அவனுக்கு ஒரு அடியை போட்டு வயிற்றுலேயே போட்டு அடிக்கு பறந்து போய் அங்கிட்டாமல் கிடப்பான். இப்படி வாங்கின அடியில் 2 பேரும் நாக் அவுட் ஆகி கிடக்கிறத பார்த்துட்டு அவள் பதவி அடித்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அவளை நார்மலாக தான் பார்க்கலாம். ஆனால் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் பார்க்க பயங்கரமாக தெரிறான். நெக்ஸ்ட்டு சீனில் நம்ம டயானை காட்டுறாங்க. இப்போ தான் அவன் மூஞ்சில் இருக்க கோட்டை கழட்டி பார்க்கா இங்கே என்ன தான் நடக்குதுன்னு. ஒரு நிமிஷம் தான் என்கிட்ட சொன்னான், அதுக்குள்ளேயே 2 பேரை அடித்து போட்டானா அப்படின்னு ஆச்சரியமாக அவளை பார்க்க. நம்ம ஹீரோ மாதம் அவளை தாண்டி நடந்து வந்து டயானை பார்க்கறதுக்காக பக்கத்தில் போகிறான். ஹீரோ நம்ம டேயான் பக்கத்தில் போய் என்னம்மா ரொம்ப நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டோனோ அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ உனக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எதுன்னு சொல்லு, போகிற வழில கடை இருந்தால் அங்கே வாங்கிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம டேயான் ஓகே அப்படின்னு சொல்ல, சரி வாம்மா நம்ம கிளம்புவோம். அப்படி 2 பேர் கிளம்ப, என்னடா நடக்குது இங்கே? எங்களை பார்த்ததும் அந்நியன் மாதிரி அடித்து போடுறான், அவளை பார்த்ததும் அம்பி மாதிரி பம்மிக்கிட்டு போகிறான். யார் தான் இவன்? போகும்போது டேயான் அவளை பார்க்க, ஹீரோ அவளை பார்க்க, மறுபடியும் எதுக்குறா என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு திருன்னு பார்க்க, அந்த இடத்த விட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது டேயான் ஹீரோ கிட்ட, இந்த கொரியாவில் இப்படி தான் நார்மலாக நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போது யாரையாவது சும்மா பார்த்தாலே அவங்க நம்மளை முறைச்சி தான் பார்க்கான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. அது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் அடுத்த முறை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ஒருத்தன் கிட்டே வந்து என்கிட்ட பேசும்போது அவன் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அவன் யார் என்னன்னு. அதுக்கு நம்ம டேயான், உண்மையாவா? அதனால தான் நீங்கள் அவனை அடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோ மனசுல நினைக்கான், நான் பார்க்கும்போது நீ பயந்த நிலைமையில் இருந்த, அதை பார்த்த உடனே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அவள்கிட்ட சொல்லும்போது அவங்களால உனக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு நினச்சேன், அதனால தான் அவங்கள அடித்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு டயான் சந்தோஷப்பட, நம்ம ஹீரோ எதுவும் தப்பாக சொல்லிட்டோமோ நினச்சி வருத்தப்பட, சரி வாமா வீட்டுக்கு போவோம். 2 பேரும் வீட்டுக்கு போக நைட் ஆயிடுச்சு. ஹீரோ வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவோட தாத்தாவும், தம்பி இதெல்லாம் நீ பண்ணாதப்பா, நீ பேசாமல் போய் உட்காந்து பழம் சாப்பிடு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, விடுங்க தாத்தா இதெல்லாம் ஒரு வேலையா, நீங்கள் போய் உட்காருங்க, மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தாத்தாவோ சரிப்பா அப்படின்னு சொல்லி அவர் இந்த சீட்டில் போய் உட்காந்து அவனே பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி நைட்டு சாப்பாடு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சோ, நான் நல்லா தான் செஞ்சேன், இருந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, யார் சொன்னான் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் கூட ருசித்தில் தின்னேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா டேயான் நீங்கள் சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம டேயானோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட்டு சீனில் தாத்தா ஹீரோவை பார்த்து, ஆமாம் ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்க, இதை கேட்டு ஹீரோவும் சரி டேயானும் சரி அதிர்ச்சியில் ஸ்டன்னாக, ஃபஸ்ட் டே ஸ்கூலா அது நல்லா தான் போணுச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்ல, நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ பெட்டில் படுத்துட்டு தாத்தா சொன்ன விஷயத்த தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். தடவை ஏர்போர்ட்டில் வச்சு பார்க்கும்போது இது உண்மையிலேயே காடோட பிளெஸ்ஸிங் தான், நீ திரும்ப உயிரோடு வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஹீரோ தாத்தா கிட்ட, தாத்தா மன்னிச்சிருங்க, என்னோடய சின்ன வயசு மெமரிஸ் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ உயிரோடு வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அவன் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பாடு தடபுலாக போட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிடுப்பா, எல்லாம் உனக்கு தான். இப்படி தாத்தா கூட இருந்தது, தாத்தா கூட சாப்பிட்டது எல்லாத்தையும் நினச்சி ஃபைனலி எனக்கு என் ஃபேமிலி கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக தூங்க ஆரம்பிச்சிட்றான். நெக்ஸ்ட் சீனில் மேடே ப்ளைன் இன்ஜினில் ஏதோ கோளாறு ஆகிடுச்சு, பேசஞ்சர் எல்லோரும் உங்கள் சீட் பெல்ட்டை டைட்டாக போட்டு உட்காந்துக்குங்க, எப்போ வேணால் ப்ளைன் கிராஷ் ஆகலாம், எல்லோரும் சீட்டை டைட்டாக பிடிச்சிங்க, கூட இருக்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ப்ளைன் கிராஷ் ஆக ஹீரோ டக்குன்னு முழிச்சிடுறான். பெட்டிலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு, அட இது கனவு தானா? நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ அவன் ரூம்லேருந்து வெளியே வரான். வந்து பார்த்தா நம்ம டேயான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா? நானே ஹெல்ப்லான்னு இருந்தேன். அது சரி, தாத்தா எங்கே? அவர் அப்போவே வேலைக்கு கிளம்பிட்டார். அன்னைக்கு உங்களை பார்க்க வர்றதுக்காக அவரோட டியூட்டியை இன்னொருத்தட்ட மாற்றி கொடுத்துட்டு வந்தார்.
அதனால் நம்ம கிராண்ட்பாக்கு இன்றைக்கி தான் டியூட்டி. அதான் காலையில் வெள்ளனே கிளம்பிட்டாரு. எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ நானும் சீக்கிரமாக கிளம்பணும். டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ருங்க. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்படியே திரும்பி டேபிளில் பார்த்தா டேபிளில் தடபுடலாக சாப்பாடு ரெடியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சீனில் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. ஹூஜினையும் அந்த ஜால்ரா பொண்ணையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி நேற்று ஹூஜினும் வர வேண்டியது, அவள் லேட்டாக வந்ததுனால சண்டை முடிஞ்ச பிறகு கடைசியில் வந்து நின்றுருக்கா. அந்த ஹூஜினுக்கிட்ட அந்த ஜால்ரா பொண்ணு நடந்த எல்லாத்தையும் மனப்பாடமாக அவள்கிட்ட ஒப்பிச்சிடுறா. நேற்று போட்ட சண்டையை பார்த்ததும் அந்த பிள்ளைக்கு நைட்டு தூக்கமே வரல. கொஞ்ச நாளைக்கு நம்ம டேன் பக்கமே போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு முடிவே எடுத்துடுறா. அந்த ஜால்ரா பொண்ணு இவ்வளவும் நடந்திருக்கு, இவன் என்னென்னா எதுவுமே சொல்லாமல் வரா. நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு பிள்ளையோட தலையில் எதையோ கொண்டு எறிகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம டேயான். அடித்தது யாருன்னு பார்த்தா ஹூஜின். என்னடி டேயான், லேசாக அடித்ததுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க? அதுக்கு நம்ம டேயான், உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? என் கூட வா சொல்கிறேன். அதுக்கு நம்ம டேயான் எங்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு வரே வா. எங்கேருந்துமா உனக்கு இவ்வளோ தெரியும் இருந்துச்சு? என் முன்னாடியே குரலை சுற்றி பேசிகிட்டு இருக்க. ஓ இப்போ புரியுது, உங்கள் அண்ணன் வந்ததும் நீ பழச மறந்துட்ட. நான் யார், எப்பேற்பட்டவ, என்னால் என்ன செய்ய முடியுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் பொத்திக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணு. பாவம் புள்ள எதிர்த்து பேசுறதுக்கே பயந்து நடுக்குது. என்ன செய்ய போகிறாளோ தெரியலையே. நெக்ஸ்ட் சீனில் இந்த ஸ்கூலில் அண்ணா ரீசைக்கிள் பண்ணுற ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம டேயானை எட்டிட்டு மிதிக்கிறா. வாங்கின உதையில் அங்கே கடந்த குப்பைக்கு நடுவில் போய் விழுந்துடுறா. என்னடி டேயான், எதுக்கு அடி விழுதுன்னு யோசிக்கிறியா? நேற்று என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்காமா? தெரிலன்னா சொல்லு, நான் வேணாம் இதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓ அப்போ நீ அதை மறந்துட்டியா? சரி விடு, நான் வேணால் ஞாபகப்படுத்துகிறேன். நேற்று நீயும் உன் அண்ணனும் எங்கள் ஆளுகளை அடிச்சிங்கல்ல, அதுக்காக இன்றைக்கி நான் உன்னை அடிக்கேன். அங்கே உங்கள் அண்ணனை அடிக்கிறதுக்கு என் அண்ணனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம டேயான், நீ தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் அண்ணனை இதில் இருக்க அப்படின்னு சொல்ல, ஏன் முன்னையே சவுண்ட் வசதி பேசுகிறிய அப்படின்னு சொல்லிட்டு செவிலே ஒரு அடி. அண்ணா என்னால் நீ தேவையில்லாமல் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு வருத்தப்பட, நெக்ஸ்ட்டு சீனில் டேயான் எந்திரிச்சு அவள் அண்ணனை எச்சரிக்கிறதுக்காக அவள் கிளாஸை நோக்கி ஓடுவா. அதுக்கு அவளோ ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே துரத்திட்டு வருவாள். அதுக்கு பேரலாக ஹீரோவோட கிளாஸை காட்டுறாங்க. அங்கே பசங்க எல்லாரும் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரட்டை அடிச்சுட்டு கிடக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் யோக்சனை யாரும் லப்பரை கொண்டு அடிக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அது அந்த பறக்க வெட்டி. லப்பரை கொண்டு அடித்தது மட்டும் இல்லாமல் ஹெட் ஷாட் சொல்லி கத்தி கிடக்கும் இந்த நாய். இவன் பரவாயில்ல, இவன் பக்கத்தில் இருக்கான அந்த பரதேசி பக்கத்தில் கொண்ட ரப்பரை வாங்கி பேட்ஸ்மேனை நோக்கி பந்தேறுற மாதிரி ஓங்கிட்டு ஒரு ஏரி. இந்த முறை பலமாக வந்து அடி விழுக ஆவுச் அப்படின்னு கத்த, அதை பார்த்து அந்த பரதேசி எஸ் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஹெட் ஷாட்னு சொல்ல, இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவனை ஒரு டார்கெட்டாக வச்சு விளாட, இதுதான் என்னோடய ஃபைனல் ஷாட் சொல்லிவிட்டு அடிக்க, அது கரெக்டாக ஒருத்தன் பேக்லேயே பட்டு மிஸ் ஆக, அது யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஹீரோ. ஹீரோ சரியான நேரத்தில் வந்து யோக்சனை காப்பாற்றிட்டான். டேம், இவன் குறுக்க வந்ததால் என் டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பறக்கவட்டி சொல்ல, விடு விடு, ஸ்கூல் முடிஞ்சவொன்னே அவனை கூப்பிடு, அவனுக்குன்னு தனியாக ஒழுக்கத்தை பற்றி ஸ்பெஷலாக பாடம் எடுப்போம் அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ யோக்சான்கிட்ட நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம யோக்சான் மனசுக்குள்ளே இவனுங்களை பக்கத்தில் வச்சுட்டுமாலாம் அந்த கேள்வியை கேட்க இப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கான். ஆனால் ஹீரோ கேட்கும்போது மட்டும் ஐ எம் ஃபைன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனில் யோக்சான் ஹீரோக்கிட்ட இப்பா ஸ்கூல் முடிஞ்சோடனே உனக்கு எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்கான். ஹீரோ இல்லைன்னு சொல்ல, அதுக்கு யோக்சான் அப்படின்னா சரிப்பா என் கூட வா, இங்கே எந்த கடை நல்ல கடை, எந்த கடை நாசமாக போகிற கடை அப்படி தெளிவாக சொல்கிறேன், நாளை பின்னா போய் நீ ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன் சரியா? அதுக்கு நம்ம ஹீரோ சாரி இன்னைக்கு என் தங்கச்சியோட தான் என் வீட்டுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு தங்கச்சி இருக்கான்னு கேட்டதுக்கு யோக்சான் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். என்னப்பா சொல்கிற, உனக்கு தங்கச்சி இருக்கா, அவளும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை அவள் ஏற்கனவே இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறா, அதனால தான் நான் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன். அப்படியா, அவள் பேர் என்னன்னு யோக்சான் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் அவள் பேர் டேயான் அப்படி சொன்னதும் அந்த பேரை கேட்டதும் யோக்சான் மூஞ்சில் இருள் அடித்த மாதிரி ஆயிரும். அதுக்கு நம்ம யோக்சான் அந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணு டேயானை பற்றி நீ சொல்கிற அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் அவள் தான் என் தங்கச்சி, அதில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம யோக்சான் ஹீரோக்கிட்ட தயங்கிக்கிட்டே அவளுக்கு இந்த ஹைஸ்கூல் வாழ்க்கை சிறப்பானதாக அமையலை, ரொம்ப மோசமாக தம்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா அவள் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது தான். அப்போ அவள் நல்லா படிப்பாள், அழகாகவும் இருப்பாள், நல்ல குணமுள்ள பிள்ளை தான். அதனாலேயே மற்ற பசங்கள்லாம் அவள்கிட்ட அப்ரோச் பண்ண வருவாங்க. அது மற்ற பொண்ணுங்களுக்கு பிடிக்காது.
அதனாலேயே அப்பா அவங்கள புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அவளை புள்ளி பண்ணுறாங்கன்னா அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, அதுக்கு நம்ம யோசித்தேன், ஆமாப்பா அது இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க அண்ணா ஒரு ரவுடி பைய. அவன் ரவுடி பையில இருக்கிறதுனால யாரும் அவளை எதிர்த்து பேசுகிறதும் கிடையாது, அவளுக்கு சீன்றதும் கிடையாது. அடித்தா கூட வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்க. இதில் துன்பத்துலேயும் துன்பம், பெருந்துன்பம் என்னென்னா, அந்த ரவுடி பைய தங்கச்சியும் ஓன் தங்கச்சியும் ஒரே கிளாஸ் தான். அவளும் படிக்க மாட்டா, அடுத்தவனையும் படிக்க வர மாட்டா. அவள் கிளாஸில் மட்டும் இல்லை, ஸ்கூலில் கூட யாராவது ஃபஸ்ட்டு வந்தான்னா அவங்கள டார்ச்சர் பண்ணி படிப்பே வேண்டான்னு சொல்லி அவங்களே ஸ்கூலை விட்டு போகிற அளவுக்கு ஒரு வழி பண்ணி விட்ருவா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ அண்ணன் ரவுடிசம் பண்ணுறதை பார்த்துட்டு அவள் தங்கச்சியும் அதே மாதிரி பண்ணுறா போல இருக்குது, எதாக இருந்தால் அவன் அண்ணா பார்த்துப்பான். இப்பேற்பட்ட அண்ணன் தங்கச்சியா விளங்கிரும்டா அப்படின்னு ஹீரோ நினைக்க, சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நைட் நேரம் டின்னர் சாப்பிட்றத காட்டுறாங்க. அப்போது தாத்தா ஹீரோக்கிட்ட, என்னப்பா ஸ்கூல் எப்படி போகுது, படிப்புலாம் புரியுதா, இருந்தாலும் நீ வெளியூரில் படித்த மாதிரிலாம் இருந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை உனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலையோ இல்லையோன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நம்ம டேயானை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூலில் போய் டேயானை பற்றி கேட்கும்போது வாத்தியார், அவள் நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, அவளை பற்றி எந்த குறையும் இல்லை, அவங்களுக்கு பேத்தியாக கிடச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஹீரோ மனசுக்குள்ளே நடந்த எதையாவது சொன்னால் தாத்தா வருத்தப்படாமல் சொல்லித்தான் அவள் எதுவும் சொல்லலை போல இருக்குது அப்படின்னு நினைக்கான். நெக்ஸ்ட்டு சீனில் யோச்சான் ஹீரோக்கிட்ட, ஈஜின் ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கான். ஹீரோ அவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் சுயநம்பிக்கே வரான். வந்துட்டு யோச்சான் கிட்ட, இவ்வளோ நடந்திருக்கா, இவ்வளோத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, இதை நினச்சினா கவலைப்படாதப்பா, கூடி சீக்கிரம் எல்லாம் மாறின்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் ஹீரோவோட கிளாஸில் எக்ஸிட்டோர்னு ஒன்று இருக்கும் வெளியே போகிறதுக்குன்னு, அதை மிதிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் உள்ள வராங்க. அது யாருன்னு பார்த்தா ஏற்கனவே அடி வாங்கின டீம் தான். அவன் பாஸை கூப்பிட்டுட்டு கரெக்டாக இந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க. ஓ ஷிட், இது கீசுக்கும் இல்லை, இந்த சைக்கோதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு அவன் பார்க்க, பாஸ் அந்த கடைசியில் ஓரமாக உட்காந்துருக்கானே அவன் தான் பாஸ். ஹியோச்சன் சொன்னதை கேட்டுட்டு ஹீரோ அமைதியாக உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒன்றும் ஓடலை. அதுக்கு அவன் ஆள் பார்க்க ஜோபியாட்டின்னு தெரியுது, இவன்கிட்ட போயிடா அடி வாங்கினீங்க அப்படின்னு கேட்கான். ஹீரோவை பார்த்து யோன்னு கூப்பிட, அதுக்கு ஹீரோ அவனை பார்க்க, அதுக்கு அவன் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏதோ காம்படிஷனில் ஃபஸ்ட்டாக வந்த மாதிரி அவன் முன்னாடி போய் நின்று, நீ தான் கீசு கிம்மா அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, பரவாயில்லையே அடி வாங்குறதுக்கு முன்னாடி என் பேரை கேட்டு தந்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க, அவன் கூட உள்ளவங்ககிட்ட, ஏலே அவன் மாப்பிள்ளை பார்க்கையா வந்துருக்கான், அடிக்க தான் வந்துருக்கான், போய் அடியிலே அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் யாரோ ஒரு பொண்ணு ஹீரோ கிளாஸில் வந்து ஈஜின் அப்படின்னு கத்த, அது யாருன்னு பார்த்தா நம்ம டேயான். அங்கேருந்து அடி வாங்கிட்டு மூச்சு இறைக்க ஓடி வந்து அண்ணனுக்கு ஏதோ ஆச்சான்னு பார்க்க வந்திருக்கா. ஹீரோ டேயானை பார்த்து ஷாக்காகிறான். டேயான் கன்னத்தில் வீங்கியிருக்கிறத பார்த்து யாரோ அடிச்சிருக்காங்கன்னு, அவள் சட்டையை பார்த்த உடனே யாரோ மிதிச்சிருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு சரி டென்ஷன் ஆகிறான். ஹீரோட ரியாக்ஷன் அப்படியே மகேஷ் பாபுமாக தான் இருக்கும், அதனால் யாரும் கண்டுக்காதீங்க. கீசு டேயான்கிட்ட, பார்த்தாலே தெரியுது உன் மூஞ்சில் நலங்கு வச்சது ஹூஜுனா, சே என்ன ஒரு அன்பான தங்கச்சி, இவ்வளோ அடி வாங்கியும் உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆயிரும்னு சொல்லிட்டு ஓடோடி வந்திருக்கில்ல, என் கூடயும் பிறந்திருக்கல ஒருத்தி, பிரச்சனை அப்போ தான் என்னை கூப்பிடுவா, மற்ற நேரத்தில் என்ன ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, ஷடாப் அப்படின்னு ஒரு சத்தம். அது யாருன்னு பார்த்தா ஹூஜின் வந்து நின்றுட்டு, நீ எப்பா அதை பற்றி கவலைப்படுற, சில கழுதைகளை அடித்து தான் வளர்க்கணும், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கா. அவள் டேயான்கிட்ட, ஏன்டி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குறதுக்காக ஓடிட்டுருக்க, உன்னை துரத்திட்டு வந்து நானும் மூச்சரைக்க முன்னாடி ஓடி வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சீனில் டேயான் அவங்க அண்ணனை எல்லோரும் சுற்று போட்டாங்கன்னு பார்க்கா. இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோ டேயானை பார்க்க, டேயான் ஹீரோவை பார்த்து என்னை மன்னிச்சிட அண்ணா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவ என்ன ஒரு ட்ராமா குயின் அப்படின்னு சொல்ல, ஹீரோ டேயானை பார்த்து உன் மேலே எந்த தப்பு இல்லாமா, தப்பு பண்ணவங்க தான் மன்னி வைக்கணும், நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் நின்னவனுக்கு மூஞ்சி மேலே ஒரு குத்து. அதோட சரி அவன் நாக் அவுட். பக்கத்துல இருந்து ரெண்டு பேரும் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோ மாதம் நடந்து வர, அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாதவன் ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ அதை ஈஸியாக டாச் பண்ண, ஹீரோ அவன் சிக்னேச்சர் மூவை யூஸ் பண்ணி தொண்டையிலே ஒரு அடி. அதோட சரி அவன் தொண்டையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துடுறான். அதை பார்த்துட்டு கூட இருந்தவனத்தான் ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ அழகாக டாச் பண்ணி அவன் வயிற்றுலேயே ஓங்கிட்டு ஒரு குத்து. அந்த குத்தை வாங்கிட்டு அவன் ஏரில் பறக்க, இதை பார்த்து டேயான் ஷாக்காக,
இதை பார்த்த கீசு மனசுக்குள்ளே இவன் எப்பட்றா இத்தனை பேரையும் அடித்தான் அப்படின்னு பார்த்து ஷாக்காக கீசு ஹீரோவை பார்த்து உன்னாலலாம் இத்தனை பேர் அடிச்சிருக்க முடியாது, நீ ஏதோ டேட்டி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இத்தனை பேர் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு கீசு அடிக்க அந்த அட்டாக்கை ஹீரோ அசால்ட்டாக தடுத்துடுறான். இவன் எப்படி என்னோடய சர்ப்ரைஸ் அட்டாக்கை டாஜ் பண்ணான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க மறுபடியும் அவன் காலை வச்சு ஒரு அடி அடிக்க அது ஹீரோ அழகாக டாஜ் பண்ண டக்குன்னு ஹீரோ அவன் அக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட அதை வாங்கிட்டு அப்படியே அவன் படுத்துடுறான். வாங்கின அடியில் எந்திரிச்சு உட்காந்துட்டு வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோ ஒரு கில்லிங் இன்டென்ட்டோட அவனை பார்க்க ஹீரோவை பார்த்து யார் சாமி இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோ அவன் வாயிலேயே ஒரு மிதி அங்கே உள்ள மொத்த பேரையும் அடித்து படுக்க போட்டுட்டு ஹீரோ மாசா நிற்க அதை பார்த்தா இவங்க 2 பேரும் ஹோலி ஷிட் இங்கே என்னடா நடக்குது, இவன் எப்பறம் இந்த சைக்கோவை அடித்து போட்டான். அடுத்து நம்ம டேயானை கட்டுறாங்க, எங்கள் அண்ணனா அடித்து போட்டது. அதுக்கு என்ன கீசு டிவீட் ஆகிட்டானா அப்படின்னு பார்த்துட்ருக்க அவள் கூட இருந்து ஜாலரை பொண்ணு வா நம்ம இங்கேருந்து ஓடிடலான்னு அப்படின்னு சொல்ல அவள் ஸ்டன்னாகி அதே இடத்துல நிற்க ஹீரோ சரி டென்ஷனில் கையை மட்டைக்கிட்டு அவளை அடிக்கிறதுக்காக போக அந்த நேரத்தில் நம்ம டேயான் குறுக்க பூந்து ஈஜின் வேண்டாம் நிறுத்துன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ இவங்க தான் அப்பப்போ ஒன்று புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம டேயான் அது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க அதுக்கு நம்ம ஹீரோ கவலைப்படாத, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, இனிமேல் எவனும் உங்களை கை வைக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம டேயான் அப்பவும் சரி இப்பவும் சரி இவன் எனக்காக தான் சண்டை வர்றானா அப்படின்னு யோசிச்சு பார்க்க டேயான் ஹீரோவை பார்த்து சிரித்த முகத்தோட எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த சண்டையை போய் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம டேயான் எங்கன்னு கேட்க ஹீரோ நான் உன்னை கிளாஸ் வரைக்கும் நடந்து வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்ல அதுக்கு நம்ம டேயான் ஓகே சொல்லி அவன் கூட நடக்க ஆரம்பிச்சிடுறா. இங்கே இவ்வளோக்கோ எப்பட்றா இத்தனை பேரை இவன் ஒத்தாளம் அடித்து போட்டான்னு பயந்து நடுங்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலையே இந்த எபிசோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்கிட்ட எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து தான் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.